அண்ட புழுகைங்க ஆகாச புழுகெல்லாம் அந்த திமுக காரங்கிட்ட தோற்று போகணும். ஸ்டாலினே பயங்கரமான புழுகள், அண்ட புழுகன்னு அப்படிமா. அதில் ஆகாச புழுகன்னா அது இந்த துரைமுருகனை தான் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கே தெரியும் இவர் மாதிரி மோசமான ஆள், ஊழல் பண்ண ஆள் இவர் தான் பயங்கரமான ஆளுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். யோகியர் மாதிரி சாத்தான்கள் வேதம் ஓதுகிற மாதிரி என்ன பேசியிருக்காரு. ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காரு, லஞ்சம் வாங்குறத விட பிச்சை எடுக்கலாமா? சில இடத்தில் சில பெரியவர்கள் நான் ஒரு லட்சம் வாங்கி தரேன், 7,000 கொடு, 5,000 10,000 கொடு, பேரம் தர்றார். இதை விட பிச்சை எடுக்கலாம். இது அவனெல்லாம் பிச்சை எடுக்கலாம். லஞ்சம் வாங்கினதில் உச்சத்தை தொட்டவர் நீ போய் பிச்சை எடுத்துருக்க வேண்டியதானே? எவ்வளோ கேவலமாக லஞ்சம் வாங்கினீங்க. ஒன்றா ஆதாரம் சொல்கிறேன். பிச்சை எடுத்ததே நீங்கள் தான். லஞ்சம் வாங்கினதை விட பிச்சை எடுக்கலாமன்னா திமுகவில் அதிகம் பிச்சை எடுத்தது நீங்கள் தான். லஞ்சம் யாரு கேட்டாலும் கொடுக்காதீங்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு மாதிரி வேஷம் போடுறாரு பாருங்கள். இப்போ முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவிலேருந்து ஒரு இதில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவர், அங்கே அவருடைய துரைமுருகன் காட்பாடி தொகுதியைச் சேர்ந்தவர், அவர் ஓப்பனாக என்ன பேசினார், துரைமுருகன் மணல் கொள்ளையிலே மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்து 60,000 கோடி வரை சம்பாதித்து விட்டார். வீடியோவே வருது. கொள்ளை அடிச்சிருக்கிறது துரைமுருகன் கொள்ளை அடிச்சுக்கிறாருங்க. நம்ம ஆட்சி கெட்ட பேர் யாரால தான்? அண்ணன் துரைமுருகனால தான் கெட்ட பேர். நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் துரைமுருகனே எவ்வளோ கொள்ளை அடிக்கீங்களோ கொள்ளை அடிங்க, 4 கட்சிக்கார் கொடுண்ணா, நீ மட்டும் திருடி சாப்பிட்றேண்ணா அவன். அதனால் கதிரானந்தன் சொல்கிறேன், திருடுற ஊழல் பண்ணுற உங்கள் அப்பனும் நீயும் வனல 4 கட்சிக்கார் கொடுங்க. எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்து வீடியோ வந்தது. உடனே துரைமுருகன் ஒரு பொய் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி சம்பாதிக்கணும் ஒரு மறுப்பு விட்டாரா? மறுப்பு இல்லை. ஸ்டாலின்கிட்ட பேசி அந்த ஆளை கட்சி வெட்டி ஒத்துக்கினாங்க. அப்போ குற்றத்தை ஒத்துக்கிறாருன்னு தானே அர்த்தம். 60,000 கோடி சம்பாதிச்சாரு, அதெல்லாம் லஞ்ச பணம் இல்லாமல் வேறு என்ன பணம்? அதுக்கு துரைமுருகன் பதில் சொல்லணும். ஏன்னா பிச்சை எடுக்கிறது மேலுங்க. நீங்கள் 60,000 கோடி பிச்சை எடுத்துருக்கீங்களே நீங்கள், அதுக்கு என்ன உங்களுடைய பதில்? அதுக்கடுத்தது துரைமுருகனுக்கு ஒரு பையன் இருக்கார், அவருக்கும் தொழில் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் அரசியல் தான் தொழில். துரைமுருகனுக்கு 40-50 வருஷமே இன்னும் தொழிலுங்கிறீங்க, அரசியல். ஸோ இவர் பையனுக்கும் அதுதான். வெள்ளூர் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. துரைமுருகன் வீட்டில் அவருடைய ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு இடத்துல 10 கோடியே இன்கம் टैक्स சீஸ் பண்ணிட்டு போனாங்க, பறிமுதல் செஞ்சுட்டு. ये आप तस्वीरें देख रहे हैं, जो नोटों के बंडल आप देख रहे हैं, ये सीमेंट की फैक्ट्री से बरामद किए गए हैं, ये बताया जा रहा है। आप बोरियों में देखिए, ये जो छोटे छोटे आप पैकेट्स देख रहे हैं, इसमें नोट भरे हुए ये बताया जा रहा है। और कई ऐसे बोरियां हैं जिसमें कि नोट दिख रहे हैं, उसकी भी तस्वीर आपने थोड़ी देर पहले देखी। तो सीमेंट का गोदाम था जहां इन बोरियों में सीमेंट भरा होना था, लेकिन आप देखिए सिर्फ और सिर्फ नोट दिख रहे हैं। அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இவங்களே அமுக்கிட்டாங்க, ஆடிட்டர் எல்லாம் வச்சு. அந்த துரைமுருகனுக்கு கேட்குறேன், உங்கள் பையனுக்கு கிடைச்சதை 10 கோடி அதை பிச்சை எடுத்த பணமானு கேட்குறேன். பிச்சை எடுக்காமல் உங்களுக்கு வருமானம் வராது. நீங்கள்லாம் அரசியல்வாதிகள் தானே. லஞ்சம் வாங்கினா பிச்சை எடுக்கிற மாதிரின்னு சொல்கிறதுனால நான் பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா லஞ்சம்ங்கிறதுக்கு பதிலாக நீங்களே அதுக்கு பிச்சைன்னு வச்சுட்டீங்க. இன்னும் உங்கள் பணம், உங்கள் பையன் வீட்டில் இடத்துல இருந்து பிடித்த 10 கோடி நீங்கள் பிச்சை எடுத்த பணமா இல்லை உங்கள் பையன் பிச்சை எடுத்த பணமா? உங்கள் பையன் பிச்சை எடுத்த பணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது போன எம்பி தேர்தலில் எம்பியில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ உங்கள் பையனுக்கு அப்போ பொழைப்பே கிடையாது. அப்போ நீங்கள் பிச்சை எடுத்த பணத்தை உங்கள் பையனுக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த பையன் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணும்போது பிடிபட்டுருச்சு. இந்த லட்சணத்தில் கேட்டால் லஞ்சம் எடுக்கிறத விட பிச்சை எடுக்கலான்னு என்ன உலகமாக நடிப்பு பாருங்க. அடுத்தது எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க இன்னொரு விஷயம். இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவான் தெரியுமா? முதல் மந்திரி ஆகிறவங்க பொதுப்பணித்துறை அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தது, பொதுப்பணித்துறை. இந்த பொதுப்பணித்துறையில் லஞ்சம் குமியும். அது எப்படின்னா, அரசாங்கம் கட்டுமானம், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷனு, கட்டடம் கட்டுறது, இது எல்லாமே பொதுப்பணித்துறையிலேருந்து பில்டர்களுக்கு கொடுப்பாங்க, கட்டடம் கட்டுறவங்களுக்கு. அதில் 30% கமிஷன், 40% கமிஷன். அப்போ அதில் யார் மந்திரியாக போடுவாங்க தெரியுமா? லஞ்சத்தில் ஊறி போனவங்கள தான் போடுவாங்க. அதாவது மனசாட்சி இல்லாமல் அந்த கட்டுறவன்ட்டு என்னப்பா இப்போ ரோடு போடுவாங்க, பாலம் கட்டுவாங்க. அப்போ அரசாங்கம் அதில் கொடுப்பாங்க அவனுக்கு. அவன் பேசிடுவாங்க, என்னப்பா 30% எங்களுக்கு மீதி. அதுதான் அவன் என்ன பண்ணுறான், அரைகுறையாக பாலம் கட்டி பாலம் அடிச்சுட்டு போகிறது. இப்போ இந்த கொள்ளிட பாலம் அடிச்சு போன மாதிரி ஸ்டாலின் ஆட்சியில் இது மாதிரி பில்டிங்கெல்லாம் விழுந்துடும். அது எல்லாமே உங்கள் கான்ட்ராக்டுக்கு கொடுப்பாங்க.
டெண்டர் வாங்குவோம். அதில் மிகப்பெரிய கொள்ளை நடக்கும். ஆரம்ப கட்டத்தில் அண்ணாதுரை சிஎம் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார், பணமே வாங்க மாட்டார் லஞ்சம். ஆனால் கட்சிக்காரவங்கெல்லாம் சொன்னாங்க, தலைவரே நீங்கள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டீங்க, ஆனால் கட்சி அடுத்த எலெக்ஷனில் நிற்கணும், கட்சிக்கு செலவு இருக்குது, மாநாடுலாம் நடத்தணும், பணம் தேவை, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். பொதுப்பணித்துறையில் கமிஷன் வாங்குகிற ஒரு ஆளை போடணும். அப்போ கமிஷன் வாங்குகிற ஒரு ஆளை போட்டிங்கன்னா அதில் வர கமிஷன்லாம் கட்சிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அறிவுரை கொடுத்தாங்க. உடனே அண்ணாதுரை யோசிக்கவே இல்லை. அப்போ பொதுப்பணித்துறையில் லஞ்சம் வாங்கணுமா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே ஒரு மந்திரியை போடணுமா, அப்போ இதுக்கு சரியான ஆள் கருணாநிதி தான். பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதினு போட்டார். எதுக்காக போட்டார், லஞ்சம் வாங்குறதில் கைது இருந்தவர், லஞ்சம் இல்லை, எந்த விஷயம்னாலும் என்ன வேணாலும் பண்ணுவார். ஏன்னா நெடுஞ்செழியனை போட முடியாது, அண்ணாதுரைக்கு தெரியும். நெடுஞ்செழியன் எங்கப்பா லஞ்சம் வாங்கி இது பண்ண போகிறார். NV நடராஜன் அவரெல்லாம் அப்பாவிப்பா. மற்றவங்கெல்லாம் பார்த்தாரு. இந்த லிஸ்ட்டு 1949 ராபின்சன் பொங்கல்லாம் கூட்டம் கூட்டி போட்டது சத்யவாணி முத்தா, அதெல்லாம் அதுப்பா கருணாநிதி தான்ப்பா ரைட்டு. பொதுப்பணித்துறை வாங்கினார் 40%, 30%, அப்படியே ஒரு 10% இவர் அமைக்கிட்டு மீதியை கட்சிக்கு கொடுத்து அப்படியே 2.5 வருஷம் போச்சு. ஆக பொதுப்பணித்துறையை அண்ணாவே லஞ்சம் வாங்குறதுக்கு இதுவரை தான் பொருத்தம்னு கொடுத்தாங்க. ஆனால் அந்த கருணாநிதி சிஎம்மாக வந்தார். சிஎம்மாக வந்தோடனே என்ன பண்ணார், பொதுப்பணித்துறைக்கு யார் போடலாம், லஞ்சம் நல்லா வாங்கணுமே அப்படின்னா உடனே ஒரு துறை, இங்கே வா, நீ தான்ப்பா சரியான ஆள், லஞ்சம் மனசாட்சி இல்லாமல் வாங்குவ, நீ தான் பொதுப்பணித்துறை மந்திரின்னு கருணாநிதி முதல்வராக இருக்கும்போதே பொதுப்பணித்துறை மந்திரியாகவே போட்டுக்கிட்டு பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்து 30%, 40% வாங்கி கருணாநிதிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இவர் கொஞ்சம் பணத்தை முழுங்கி அப்படி சேர்த்தது தான் அந்த 60,000 கோடி. வெறும் மணல் இதில் மட்டும் சேர்க்கலை, அப்படி சேர்த்தது தான் இந்த 10 கோடி. பையன் இன்கம் டேக்ஸில் பிடிபட்டார எலெக்ஷனில் நிற்கும்போது இப்படி ஊரை கொள்ளையடித்தவர். இப்போ கூட என்ன பண்ணார், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோடனே எனக்கு பொதுப்பணித்துறை கொடுங்கன்னாரு. ஸ்டாலின் என்ன பார்த்தாரு, இது பழைய ஆளுங்க, முதல்ல வாங்குகிற பணத்தை அப்பாவுக்கு பங்கு கொடுத்தாங்க, நமக்கு கொடுக்க மாட்டார், அதனால் பொதுப்பணித்துறை வேணாம், நம்ம பேச்சை கேட்குற ஒரு ஆளை பொதுப்பணித்துறையில் வச்சு கமிஷன் பூரா நமக்கு வந்துடணும் அப்படின்னு அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளை பொதுப்பணித்துறைன்னு போட்டு 30-40% ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. இவருக்கு நீர்ப்பாசனத்துறைன்னு கொடுத்து விட்டார், நீர்வளத்துறைன்னு. சம்பாதிக்க முடியாததை ஏன் கொடுத்தாரு, அதில் ரொம்ப கோபம். முதலில் பாருப்பா வருமானம் இல்லாத துறையை போட்டார் அப்படின்னு. ஆனால் அதுலேயே பாருங்கள், வருமானம் இல்லாத துறையிலேயே போய் நீர்வளத்துறைன்னு போட்டு மண்ணை பூரா அள்ளி, ஏரியிலேருந்து இருக்கிற மண்ணை பூரா அள்ளி எல்லா வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி அதுலேயும் கோடிக்கணக்கில் சுருட்டி விட்டார். இப்படிப்பட்ட ஒரு கதை உள்ளவர், இப்படிப்பட்ட ஒரு வரலாறு உள்ளவர் துரைமுருகன். அந்த துரைமுருகன் லஞ்சம் வாங்குறத விட பிச்சை எடுக்கிறான். லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்னா என்ன மகா உலக மகா நடிப்பு பாருங்கள். அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள்.